நமது நேசம் அளவானன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தினுடைய தலைப்பு காதல் மோதல், ரெக்லஸ் ரொமான்சஸ். பிரசங்கியின் புத்தகம் 11ஆம் அத்தியாயம் 9ஆம் வசனம் முதல் அடுத்த அத்தியாயம் 7ஆம் வசனம் வரை. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றிற்காகவும் கடவுள் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயையே. நீ உன் வாலிப பிராயத்திலே உன்னை படைத்தவரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்பும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டுக்காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய் ஏந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகணி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்பும் ஏந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைபட்டு குருவின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி கீதவாத்திய கன்னிகைகளெல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும் மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி பசி தீபனமும் அற்று போகாததற்கு முன்னும் மனிதன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே திரியாததற்கு முன்னும் வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையிலே உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்தில் நினை. இன்று பிப்ரவரி 14 உலகெங்கும் காதலர் தினம் கொண்டாடப்படுகிறது. வேலண்டைன்ஸ் டே. வாலிபர் நங்கையர் அதிகமாக கேட்கும் கேள்வி காதலிக்க கூடாதா என்பதுதான். தங்கள் நண்பர்கள் இக்காரியத்தில் ஈடுபடுவதை பார்க்கும் பொழுது இக்கேள்வி அதிகமாய் விசுவாசிகளான வாலிபர்களுக்கு அழுத்துகிறது. காதலிப்பது பாவம் அல்ல, ஆனால் கண்டவுடன் காதல் பேராபத்து. மெதுவாய் செல்லுங்கள். நன்மை தீவைகளை சிந்தித்து பாருங்கள். உங்கள் பெற்றோர், நம்பத்தகுந்த பெரியோர், மூத்த கிறிஸ்தவர் ஆகியோருடன் கலந்து ஆலோசிக்கும் முன் முடிவான வார்த்தை கொடுத்து விடாதீர்கள். காரியத்தை கர்த்தரிடம் ஒப்படைத்து கொஞ்ச காலம் அவரிடம் அமெரிக்கையோடு காத்திருங்கள். இதை குறித்து உங்கள் இருதயத்திலே ஒரு சமாதானமும் ஒரு அமைதியும் இருக்கிறதா என்று பாருங்கள். நீங்கள் திறந்த மனதுடன் இருந்தால் உறுதிப்பாடுகளுடன் கடவுள் உங்களை வழிநடத்துவார். ஏதோ ஒரு காரணத்தினால் உங்கள் பெற்றோர் மறுத்தால், ஆனால் இது தேவ சித்தம்தான் என்றும் உங்களுக்கு தெரிந்தால் நேரம் எடுத்து பெற்றோர் ஏற்றுக்கொள்வதற்கு ஆனதெல்லாம் செய்து பாருங்கள். பெற்றோரின் ஆசி அவசியம், அது ஆசீர்வாதமானது. இந்திய கலாச்சாரத்தில் திருமணம் என்பது இரு நபர்களை மட்டும் அல்ல, இரு குடும்பங்களை சேர்க்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே தேவையற்ற குழப்பங்களை தவிர்த்து விடுங்கள். பெற்றோரால் பெண் அல்லது மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அவர்களது ஞானமும் அனுபவமும் மிகவும் சாதகமாகின்றன.
தங்கள் மகன்களையோ மகள்களையோ தாங்கள் தெரிந்தெடுத்ததையே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்தாத வரைக்கும் இந்த முறையை நாம் வரவேற்க வேண்டும். பழங்காலங்களில் கூட பெற்றோர் தாங்கள் குறிப்பிடும் நபரை ஏற்கவோ மறுக்கவோ பிள்ளைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருந்தனர். இந்திய இல்லங்கள் சிலவற்றிலோ படித்த பெண்களுக்கு கூட உரிமை கிடையாது. இது தவறு. ஈசாக்குக்கு ரெபேக்காளை மணமுடிக்க கொண்டு போய் விட வேண்டும் என்று ஆபிரகாமின் வேலைக்காரன் துடியாய் துடித்தான். ஆனால் அவளது அண்ணனும் அம்மாவுமோ பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொன்னார்கள். நல்ல மாதிரி அல்லவா? வளர்ந்த தங்கள் மகன்கள் மகள்களுடன் பெற்றோர் உட்கார்ந்து அவர்களே தங்கள் வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்களா, அல்லது பெற்றோர் தெரிந்தெடுத்து கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களா என்று கேட்க வேண்டும். முதல் முறையை பிள்ளைகள் விரும்பினால் பையனும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் ஒப்பந்தத்திற்குள் வரும் முன், கவனியுங்கள், ஒப்பந்தத்திற்குள் வரும் முன் துவக்கத்திலேயே பெற்றோருக்கு அதை தெரிவித்து விட வேண்டும் என்ற ஒப்புதல் இருக்க வேண்டும். மணமகன் அல்லது மணமகளை பெற்றோரே தேர்ந்தெடுக்க பிள்ளைகள் விரும்பினால் பிள்ளைகளது முழு விருப்பமின்றி அக்காரியத்தில் அடியெடுத்து வைக்க மாட்டோம் என்று பிள்ளைகளுக்கு பெற்றோர் உறுதியளிக்க வேண்டும். தெரிந்தெடுப்பது யார் என்றாலும் அவசரப்பட்டு மணமுடிப்பவர்கள் நிதானமாய் மனமடிவர். ஆங்கிலத்தில் எப்படி சொல்வார்கள்? Marry in haste, you will worry at leisure. கவனம். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். சங்கீதம் 37:4. அதுதான் இன்றைய மனன வசனம். Delight yourself in the Lord and he will give you the desires of your heart. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, தங்கள் வாழ்க்கையிலே வாழ்க்கை துணையை தெரிந்தெடுப்பதிலே தடுமாறிக் கொண்டிருக்கிற வாலிபர் நங்கையருக்காக இன்று நான் ஜெபிக்கிறேன். காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்து இருதயத்தினுடைய விருப்பங்களை எல்லாம் உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்து விடும் பொழுது ஆண்டவரே, நீர் அதை பரிசுத்தமாக்கி எங்களுக்கு நலமானதை எங்கள் கரங்களிலே கொடுப்பீர். ஆண்டவரே, நீர் எதையுமே கட்டாயமாக எங்களிடத்திலிருந்து பறித்து கொண்டு எங்களை கவலைக்குள்ளும் கண்ணீருக்குள்ளும் நீர் வழிநடத்த மாட்டீர். நீர் அன்புள்ள தேவன். எங்களுடைய தேவைகள், எங்களுடைய உணர்வுகளை நன்றாக புரிந்த ஒரே ஒரு நபர் இந்த உலகில் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. What a friend we have in Jesus. எனவே எங்களுடைய பரலோக மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். இந்த அருமையான வாலிப தம்பிமார் தங்கைமார் சரியான வாழ்க்கை துணையை தெரிந்தெடுக்க ஆண்டவரே நீர் அவர்களுக்கு கற்றுத்தாரும். இன்று அவர்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆலோசனைகளை அவர்கள் கவனத்தில் வைத்துக்கொள்ள அவர்களுக்கு நினைப்பூட்டும். பெற்றோரும் பிள்ளைகளோடு, பிள்ளைகளும் பெற்றோரோடு ஒருவருக்கொருவர் ஒருமனப்பட்டு ஒத்துழைத்து உம்முடைய நாமத்திற்கு எந்த அபகீர்த்தியும் வராமல் உம்முடைய நாமம் மகிமைப்பட இருவரும் சேர்ந்து பாடுபட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாளிலே தங்களுடைய காதலிலே அல்லது தங்களுடைய விருப்பத்திலே தோல்வி அடைந்து துவண்டு போய் வாழ்க்கையே வெறுத்து நிற்கிற வாலிபர் நங்கையருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வாழ்க்கையின் டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் உம்முடைய அப்பாயின்ட்மெண்ட்ஸ் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் அனுமதிக்கிற அத்தனை காரியங்களிலும் ஒரு நோக்கம் உண்டு. முடிவிலே சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் விசுவாசிக்கிறோம். எனவே உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.